ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ சீரியஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரிவ்யூ சீரியஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி பிளாக் கலரில் 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் இது ரொம்ப ஸ்பெஷலாக கலர்லாம் அடித்து அந்தமாதிரி ஒர்க் தர போகிறதில்ல. இந்த மாதிரி ஸ்டிக்கர், பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் தான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸில். இந்த மாதிரி பிரித்து நான் பாக்ஸுக்கு முன்னாடி ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கரில் பின்னாடி இருக்கிற லேயர் ஃபுல்லாக அப்படியே பாக்ஸில் ஒட்டிடணும். மேலே இருக்கிற லேயர் காற்றுல ஆடும், பார்க்குறதுக்கு ரியலாக பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 3 பாக்ஸ்லேயுமே நான் இதே மாதிரி ஸ்டிக்கரை கலர் மட்டும் மாற்றி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ 3 பாக்ஸ்லேயுமே வெவ்வேறு கலரில் நான் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கேன். இதை நேராக இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருப்பு கலர் பாக்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ கலர் கவர் ப்ளைனாக ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் கேப் விட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அழகான ஆர்கனைசர் ரொம்பவும் ஒர்க்கு இல்லாமல் சிம்பிளாகவும் அதே சமயத்தில் சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் நான் தேவையான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டுறது தான். அதுவே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சிம்பிளாக இப்படி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது தேங்காய் வர பாட்டில் தான். இப்போ இதில் கால் பகுதி வரைக்கும் கால் பகுதி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூடியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வர அந்த டியூப்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். அது ரொம்ப வெளியில் நீட்டிகிட்ருக்கு. ஸோ சமமாக இருக்கிற மாதிரி நான் ஒரு கட்டரை வச்சு அதில் அந்த டியூப்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன லேஸ் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஒட்டி இதில் நான் ஒரு ஃப்ளவர் வேஸை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு தேங்காய் பாட்டில் கூட தெரியாத அளவுக்கு சூப்பராக ஒரு அழகான ஃப்ளவர் வேஸை மாற்றியாச்சு. வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற எல்லா பொருட்களையுமே நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் வர ஒரு பாட்டில் தான் எடுத்துருக்கேன். இது முதல்ல இதோடைய பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே கலர் காம்பினேஷனில் எல்லோ அண்ட் ரெட் கலரில் இந்த மாதிரி ரோஸ் பூங்கொத்து தான் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் ஃப்ளவர் வேஸ் தான். இதை நம்ம டேபிள் மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உயரத்தில் செவுத்தில் கம் வச்சு ஒட்டி கூட வச்சிடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக அழகாக இருக்கும். அடுத்தது இது ஒரு ஸ்வீட் பாக்ஸுடைய மேல் மூடி. இது பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கரெக்டாக இதோடைய அளவுக்கு 2 பக்கமும் சைடில் வைக்கிற மாதிரி சரியான அளவுக்கு அந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸுக்கு இப்போ ஒரு கலர் பேப்பர் கொடுத்து இப்போ சைடில் ஒட்டி ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது நான் ஒரு டிஷ்யூ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாதாரண ஸ்வீட் பாக்ஸ் மேமுடி வச்சு நம்ம அழகாக ஒரு டிஷ்யூ ஹோல்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ், ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேல் மூடி. இப்போ ஒரு அழகான டிஷ்யூ பேப்பர் வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம இதை அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ சின்ன சின்ன பொருள் கூட இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். இது நம்ம ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு ஆர்கனைசராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆகிறதுக்கு இது மேல் முடியை இந்த மாதிரி அடிப்பக்கம் வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் பார்க்க. பாருங்கள், நான் இது அடிப்பக்கம் ஒட்டிட்டு ஒரு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்து மேலே ஒரு லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவைப்படுற இடத்துல தேவையான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான பழைய டப்பா தான், ஆனால் ஒரு அழகான ஆர்கனைசரை மாற்றி வச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட கடையில் வாங்கின ஒரு ஆர்கனைசர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி கூட நம்ம பழைய பொருட்கள் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முன்னாடி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் மாதிரி இது மயில் ஸ்டிக்கர். இப்போ இந்த மயில் ஸ்டிக்கரை ஒன்று பிரித்து இதில் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன். பாதி இறகு கீழே இருக்கிற மாதிரி. இதுவும் ஒரு 3D ஸ்டிக்கர் தான். இப்போ இதை டேபிளில் வைக்கும்போது ஒரு மயில் அந்த பாக்ஸில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டிக்கர் பிரித்து ஓட்டினது தான். இந்த பாக்ஸ் இப்போ எவ்வளோ அழகாக மாறிடுச்சு பாருங்கள். நமக்கு ட்ராயிங் பண்ண தெரியல அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ட்ராயிங் பண்ணுறதை விடவும் இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வேலையும் சிம்பிள் தான்.
ஸ்வீட் பாக்ஸில் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக பெட்டராக யூஸ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வர பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி பிங்க் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதில் வந்து சுற்றி ஒட்டி இருக்கேன். இதே மாதிரியே இதை விட கொஞ்சம் சைஸு சின்னதில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு இதுலேயும் அந்த லேஸை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே லேஸ் ஒட்டி நான் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஹோல் போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஃப்ளவர் வேஸ் மாரி தான் மாற்றிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலிஷான ஒரு ஃப்ளவர் வேஸ் தான். இந்த ஃப்ளவர் வேஸில் இதே கலரில் இருக்க மாதிரி பூங்கொத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் பெட்டராக யோசித்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.